இதுலதான் அந்த செரி மரம் இதுல நட்டிருக்கிறீங்களா அதை நீங்க பதிவு வச்சு எடுத்தீங்க? இப்போ நான் இது 2 வருடமாக இதுல இருந்து ஒரு அந்த வேர்ல அந்த அந்த மரத்துல வந்து வளர்ந்து வந்தது. அந்த வளர்ந்து வர இதை வெட்டி சாடிகளுக்குள்ள வைத்து விட்டேன். அந்த வைத்து ஒரு முதல் தரம் போன வருடத்துக்கு முந்தின வருடம் ஒரு மரம் வைத்து பார்த்தேன். அது முளை வந்து வேர் வந்திருந்தது. அதற்கு பிறகு போன வருடம் அப்படி வெட்டி வைத்திருக்கேன். அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். அந்த அடி வேர் இருந்து வேறுங்க இதுல இருந்து வர்ற இடையில வர்ற வேர்ல இதுல இருந்து இந்த முளை வந்துடும். இதுல இருந்து இந்த அடியோட இப்படி வெட்டி எடுத்து இல்ல இது முளைக்கா இது காஞ்சிட்டுது. அதுல அந்த காய அதுல இருந்து குடுத்து விட்டு முளை வரும். அப்படி எடுத்து நான் செய்ததால எனக்கு அதை செய்து பார்க்கல அது அப்படி வந்திருக்கிற அப்படி முளைத்த மரத்தை தான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. தடி முளைக்குமா? தடி முளைக்காது. ஆனா நல்ல பெரிய செரி பழம். நல்ல போன வருடத்துக்கு முந்தின வரம் கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 15 கிலோ வரையும் பறித்திருப்போம் இந்த மரத்துல. அப்படியான ஒரு நல்ல இனிப்பான பெரிய பழம் அண்ணா சொல்லி இருக்கிறார். பாப்போம் அது எப்படி அந்த வேரில இருந்து அதை வெட்டி எடுத்து இங்க 3-6 சாடியில வச்சு உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. அது அவர் பெரிய காணி தானே அதுல ஊன்றதை கண்டு நினைக்கின்றேன். எவ்வளவு காலம் அண்ணா இது போன வருடம் இதுல பிரித்து போன சம்மர் காலங்கள்ல இதுல வந்து முளைத்து வரும்போது இதை பிரித்து எடுத்து வைத்த